நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம அறியாததை எப்படி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர் த அன்னோன். எல்லாரும் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது அப்படின்னு உங்களை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போது நான் ஃபஸ்ட் வீடியோவில் அதில் அவேர்னஸ் அண்ட் ஹாப்பினஸ்ங்கிற டைட்டிலில் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பேசியிருப்பேன். அதில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நிறைய சாங்ஸ் நான் லிசன் பண்ணுவேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது காலையில் போனோடனே நிறைய சாங்ஸ் லிசன் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆனால் என்ன சாங்னு நான் சொல்லலை. அது ஐகிரி நந்தினி. ஓகே, ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு நீங்கள் ஐகிரி நந்தினி கேட்குறீங்க அப்படின்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? சொல்கிறது முழுசாக கேளுங்க. சரியா? இதை பற்றி சொன்ன உடனே வெளியே போயிடாதீங்க, உட்காந்து கேளுங்க. அப்போ இந்த ஐகிரி நந்தினி பாட்டு கேட்கும் போது நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன், நான் ஹிந்துவும் கிடையாது, கிறிஸ்டியனும் கிடையாது. ஐகிரி நந்தினி பாட்டு கேட்கும் போது எனக்குள்ளார அந்த ஒரு அதிர்வலைகள் இல்லையா, அந்த வைப்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒரு உண்மை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. டெய்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். 9 மாதம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். 9 மாதம் காலையில் அந்த பொண்ணு இன்னொரு பாட்டு போடுவோம், நான் இந்த பாட்டு போட்டுட்டு கேட்பேன். அப்போது இதில் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஹிந்து காட்ஸில் ரொம்ப பயந்தது 2 காட்ஸ்க்கு. ஒன்று காளிமா, இன்னொன்று ஹனுமான். என்னோட நிக் நேம் அனு. சரியா? ஆனால் ஹனுமானுக்கும் காளிமாக்கும் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அந்த உருவத்தை பார்த்து, ரெண்டாவது என் அம்மாவும் அதே மாதிரி ரொம்ப எப்படின்னா, எங்கள் தெருவில் காளி வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அந்த தெருவில் அந்த தீச்சட்டிலாம் தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா? அந்த மேலே அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்களை அதை எட்டி கூட பார்க்க விட மாட்டாங்க. அன்னைக்கு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தில் எங்களை வளர்த்தாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லி தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு இந்த பாட்டு கேட்டது மூலமாக எனக்கு ரொம்ப ஆசை, என்ன தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிக்சர் போட்டப்போ எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் பயமாக இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா அவங்க என்ன அப்போ இந்த அளவுக்கு எனக்கு கான்ஷியஸ்னஸ் பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட் எதுவும் ஒன்று எனக்கு தெரியுது, அவங்க காலை தூக்கி அந்த இதயத்தில் வச்சு மிதிச்சுட்டு இன்னொரு கையில் அவங்க தலையை வெட்டி தலையை கையாட வச்சுருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் இருதயத்தில் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உண்மை உங்கள் இருதயத்தில் இருக்குது. இந்த தலை இருக்கு இல்லையா, இந்த பிரெயின், இந்த தலை இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த உடம்புன்னு நீங்கள் பிலீவ் பண்ணிருக்கீங்க. தலையை இன்கேஸ் நீங்கள் உங்கள் தலையை நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலையே இல்லை, அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? நீங்கள் யார்? நீங்கள் முதலாவது இருக்கீங்களா? இல்லவே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு ஹிந்து காட்ஸ் பார்க்கும்போது அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள்ல. அது நிறைய மீனிங் சொல்லும். இதில் என்னன்னா, இந்த காளிமாவுடைய இதை பற்றி ஹிந்துஸே ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்கள வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவங்களே, அதாவது அந்த உள்ளவங்களே அவங்கள பற்றி பயமுறுத்தி சொல்லும் போது ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க எப்படி தைரியமாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்? கிறிஸ்டியன்ஸுங்கிறவங்க ஏற்கனவே இந்து டெம்பிளுக்கே போக மாட்டாங்க. ஆனால் நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் அவங்கள பயமுறுத்தி வச்சிங்க அப்படின்னா எப்படி அவங்கள பற்றின தேடுதல் அவங்களுக்கு இருக்கும்? இவங்க இவங்களை விட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு காட் இருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் இவங்க உங்களை ஃபிசிக்கலாக அவங்க தலையை வெட்டுறாங்களா, இல்லை ஃபிசிக்கலாக உங்களை மிதிக்கிறாங்களா? கிடையாது. உங்கள் மென்டலி உங்களுக்கு உணர்த்துறாங்க, நீங்கள் இந்த அவேர்னஸ் தான். அந்த உருவம் பார்த்தீங்களா, கருப்பாக அவேர்னஸ், அந்த சைலன்ஸ் நீங்கள் உள்ளே போகும்போது தெரியும். அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கிறது எதையுமே பயப்படாதீங்க. பைபிள்லேயும் அதே தான். வாசிக்கிறதுக்கு பயமாக இருக்கிறது எதுவுமே பயம் கிடையாது, அது நல்ல விஷயம். உங்களுக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அது ஒரு மதர்லி லவ். யார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்? ஒரு கருணை இருக்கிறவங்க தான் உங்களுக்கு உண்மையிலே விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்கள் மேலே பாசத்தை பொழியலாம், அன்பை பொழியலாம். உங்களுக்கு விடுதலை கொடுக்காம உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் லவ் கிடையாது. உங்களுக்கு யார் விடுதலை கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான லவ். அதை தான் இந்த அம்மா கொடுக்குறாங்க.
சரியா? அது மாதிரி உங்களை பற்றி அக்கறை இல்லாதவங்க உங்கள்கிட்ட வந்து இதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் இருக்கிறபடி இருந்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். அவங்க இதில் வந்து என்னென்னா இவங்க சொல்லுவாங்க, அந்த காளிமா அது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் கேட்டிருக்கேன். அப்போ அந்த பூஜாரி மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கெடுதலாக முடியும். நான் அவங்கக்கிட்டன்னு இல்லைங்க, எந்த காடை நீங்கள் நம்பினாலும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். அந்த விடுதலையே நீங்கள் கேட்கலாம். சரியா? மித்தபடி நீங்கள் வேறு எதுவும் கேட்டு எனக்கு இத்தனை வேணும் இப்படி வேணும்னு போனீங்கன்னா அது எப்படி கொண்டு விடுமோ எனக்கு தெரியாது. ஃபார்ம்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. சரியா? இந்த இவ்வளோ இருந்தாலும் காளிமா வந்து எனக்கு வந்து நான் யாருன்னு தேவைப்படுத்துனாங்கன்னா இல்லை, ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்ததுனால என் மைண்டில் ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது நத்திங்னஸ்ன்னு நான் உணர்ந்தது வந்து ஹோலி ஸ்பிரிட்னால. பிகாஸ் என் மைண்டில் நான் ஒரு கிறிஸ்டியன், எனக்கு ஹோலி ஸ்பிரிட் மேலே ஜாஸ்தி நம்பிக்கை. காளிமாவை எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சாலும் அது ஒரு மதர்லி லவ். ஓகே, மதராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களை டிசிப்ளின் பண்ணுவாங்க. கரெக்டாக எனக்கு நல்லா தெரியும். ஒரு அம்மாவாக என் பிள்ளைங்களை நான் காலையில் எழுப்பும் போது என்ன ஒரு பிரச்சனை வரும்ன்றது எனக்கு தெரியும். நீங்கள் கிரம்பியாக இருப்பீங்க இல்லையா, தூக்கத்துலேருந்து உங்களுக்கு முழிக்க இஷ்டம் கிடையாது. அதே தான் அவங்க உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்ப நினைக்கிறாங்க. நீங்கள் கிரம்பியாக இருந்துட்டு அவங்க கோவப்படுறாங்கன்னு அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரியா? உண்மையான பாசம் வைங்க, உங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த இலூஷன்லேருந்து, இந்த கனவுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். சரியா? இந்த 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 ஒன்றுமே இல்லாத இதுதான் நீங்கள், இந்த தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த தெய்வத்தை நம்பினாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் கடைசியாக உருவமில்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். அப்போ தான் உங்களுடைய சால்வேஷன், உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ரெட்ஷிப் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹனுமான் பற்றி யோசிக்கும் போது நான் ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணதில்லை. பட் நான் தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ காளிமா எப்படி ஒரு மதர் மாதிரியோ, ஹனுமான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் ரொம்ப குழந்த மாதிரி, ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, என்ன சொன்னாலும் கேட்டுட்டு, ரொம்ப ஹம்பிளாக, அதாவது தன்னோட ஃப்ரெண்டு, தனக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறது அவங்களுக்காக நிற்கிறது, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் இல்லையா? அதனால எனக்கு ஹனுமான் ரொம்ப பிடிக்கும். சரியா? யார் வந்து என்னை பார்த்து பயப்பட்டமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஆயிடுது இல்லையா? அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வெளியே வைங்க. யார் உங்களுக்கு பயமுறுத்தி வச்சுருக்காங்களோ, முக்கியமாக இப்போ நான் செஞ்ச 3 காரியம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஹோலி ஸ்பிரிட்டை வந்து டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது, உங்களுக்கு சாவுன்னு சொன்னாங்க. எனக்கு சாவை பற்றி பயம் கிடையாது. காளிமாவும் அதே தான் சொன்னாங்க. எனக்கு எதுக்கு பயம்? நான் சும்மா பயமுறுத்தி வச்சுருக்காங்கங்க. நீங்கள் எங்கே உண்மையை தெரிஞ்சிருவீங்களோன்ற பயம்தான். இது ஃப்ரீடம் கிடைக்குமோன்ற பயம்தான். பாண்டேஜ்லேருந்து வெளியே போவீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? நீங்கள் ஃப்ரீடம் கிடைக்கணும்னா இதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். உங்களுக்கு பயமுறுத்தின காரியங்களை ரிபல் பண்ணி எதிர்த்து நின்று தைரியமாக நீங்கள் வெளியே வாங்க. உங்களை ஒன்றும் உங்கள் கடவுள் உங்கள் கண்ணை குத்தாது. உங்கள் கண்ணை திறந்து வைக்கும். உங்கள் கடவுள் உள்ளே இருக்கிறது என்னன்னு காட்டும். அது வரைக்கும் இந்த வெளியே இருக்கிறதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கணும். சரியா? இங்கே இந்த நீங்கள் தெரியாத ஒன்றில் தான் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. உள்ளே தான் இன்னும் போகலை, வெளியே தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே இன்னும் போகலை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம், விடுதலை இருக்குது. சரியா? உங்கள் மைண்ட் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு பயத்தை காமிச்சு அது மூலமாக உங்களுக்கு உண்மையை காமிக்காமல் அது மூடி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. சரியா? நீங்கள் இப்போ பாண்டேஜில் இருக்கீங்களா, விடுதலை அடைஞ்சிட்டிங்களா? ஏதோ ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை விடுதலை அடைஞ்சிட்டிங்களா? நீங்கள் ஏற்கனவே ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. சரியா? அப்படி இதில் வந்து என்ன, சின்ன கட்டு பெரிய கட்டுன்னு ஒன்றும் கிடையாது. கட்டுனா கட்டு தான். ஏதோ ஒரு பாண்டேஜ்குள்ளே இருக்கீங்க. அதை எப்படினாலும் வெளியே வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிட போகுது இல்லையா? அப்போது எங்கள் அம்மா நேற்று என்னையை கூப்பிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், வீடியோஸ் பார்த்தீங்களா அப்படின்னு. நான் பார்க்கல, அதெல்லாம் அது எனக்கு எப்படி வந்து பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் சுற்றிக்கிட்டே வருது அப்படின்னாங்க. எனக்கு நல்லா தெரியும். இது என் பிள்ளைங்களோட வீடியோஸை நான் அனுப்பியிருந்தேன் அப்படின்னா யாரையாவது கேட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இது பார்க்க வேண்டாம். அதனால எங்கள் அம்மா ரீசன்ஸ் சொல்கிறதெல்லாம் வந்து சரியாக ரீசன்ஸ் சொல்லுவாங்க. சரியா?
இதே எங்கள் அப்பா சொல்லி தான் நான் நம்பியிருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்கணும். என் ஃபோன் தான் சொல்லுவேன், ஐஃபோன்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சும்மா இதுக்கு எனக்கு வர்றதே ரேர் கால்ஸ், அதை அட்டன் பண்ணி அதை பேசுகிறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபோனான்னு நான் கேட்பேன். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எங்கள் அப்பா கற்றுக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது, வெரி குட் லேர்னர், நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஏன் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே, கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த தொலை சொன்னோன்னே எங்கள் அம்மா, எனக்கு ஜீசஸ் போதும், நான் ஜீசஸ் தான் எனக்கு பிடிக்கும், நான் ஜீசஸ்டே இருந்துக்கிறேன். நான் ஏதோ வந்து வேற யாரையோ பற்றி சொல்கிறது மாதிரி, நீங்கள் வேற யாரையோ நம்புங்க, வேற யாருக்கிட்டேயோ போங்கன்னு சொல்கிற மாதிரி என்ன ஏது சொல்கிறேனே கேட்காம நான் ஜீசஸே போதும். அப்போ நான் சொன்னேன், சரிம்மா நானே சொல்லியிருக்கேன், யாருமே எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணால் அது கல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு நியாயம் தீர்க்கிறவன் ரெண்டு பக்கமும் கேட்க வேண்டாமா, ஒரு தடவையாவது ஒரு வீடியோவை பாருங்கள், அதுக்கப்புறமா பிடிக்கலைன்னா விட்டுடலாம்ல அப்படின்னு. அவங்களால வெளியே வர முடியாது. இதுக்கு ரீசன் இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பயங்கரமான மிஸ்சீவியஸ் கான்ஷியஸ்னஸ். இது என்ன பண்ணி வச்சிருக்கு, குழப்படிய. அதாவது பிறந்தப்போ நான் கேத்தலிக்கு, வளர்த்ததெல்லாம் கேத்தலிக்கு, கல்யாணம் முடிஞ்சு பெண்டகாஸ்டா மாறிட்டேன். கிறிஸ்டியன்லேயே 2 இது மாறியாச்சு சரியா. அதனால் பெண்டகாஸ்ட்லேருந்து இங்கே வந்து நிற்கிறேன். இப்போது அது வந்து பிலீஃப், ரெண்டுமே பிலீஃப். இது பிலீஃப் கிடையாது. இப்போ எனக்கு பிலீஃப் கிடையாது, நான் இருக்கேன் ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கு பிலீஃப் இருந்தால் மாறும், பிலீஃப் இல்லைன்னா மாறவே வாய்ப்பு கிடையாது இல்லையா. அப்போது ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எங்கள் அம்மா நான் கேத்தலிக்னு எனக்கு ஒரு பொய் சொன்னாங்க, நான் பெண்டகாஸ்ட்னு ஒரு பொய் சொன்னேன், முடிஞ்சது, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஆகிட்டு. இப்போ ஒன்று சொல்கிறேன், இதை வந்து அவங்க கேட்கலாம்ல. ஆனால் நான் சொல்லிடுறேன், அவங்களுக்கு தான் ஒரு கஷ்டம். இந்த கான்ஷியஸ்னஸ் இப்படி குழப்பி வச்சிருக்கே, நீ என்ன பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறது அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஓகேயா, உன் இஷ்டம், உனக்கு அவங்கள கேட்க வைக்கணும்னா கேட்க வைக்க வேண்டாம்னா கேட்க வேண்டாம். நான் ஃப்ரீ ஆகிட்டேன், இன்னும் உன் பாடு அவங்க பாடு சரியா. அப்போது நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, அதை கேட்கணும், போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்காங்க. அப்போ அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம்னா குவாய்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வயசு ஆக ஆக என்ன ஆகும், போர் அடிக்கும், டல்லாவாங்க, பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது, கண்டிப்பாக சேட்னஸ் நிச்சயம். ஓகேயா. அப்போ அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லைன்னு தெரியுது. ஆனால் என்னன்னா, நான் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே இப்படி இருந்துக்கிறேன், இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் இதை விட பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமோ அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லும். இப்போ பிரச்சனை தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை விட்டுட்டு இன்னொன்று போனால் இதை விட அது பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியே உங்கள் மனசு யோசிக்கும். கிடையாது, நீங்கள் வந்து தைரியமாக கால் எடுத்து வச்சு போங்க. அங்கே ஃப்ரீடம் தான் இருக்கே ஒழிய பாண்டேஜ் இல்லை சரியா. எப்படினாலும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு அன்புன்னு சொல்லி ஒரு இதை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களை ஒரு நாளும் கைவிடாது. கண்டிப்பாக நீங்கள் தேடுற இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விட்டுரும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக, அவங்க கம்ஃபர்ட் ஜோன். அதாவது எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தில் இருந்துக்கிறேன், இன்னொரு கஷ்டத்தை புதுசாக நான் பார்க்க வேண்டாம். அதாவது இன்னொரு இடத்துல போய் கஷ்டம் இருக்கா நல்லது இருக்கான்னு கூட தெரியலை, ஆனால் அவங்களா ஒரு முடிவு பண்ணி அப்படி இருந்துக்கிறாங்க. அதனால அந்த பாண்டேஜை விட்டு வெளியே வர வேண்டாம், நான் சஃபரிங்கில் நான் கஷ்டப்பட்டுட்டு இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறாங்க சரியா. அதாவது என்னென்னா, புதுசாக ஒரு இதை வந்து அவங்களால தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியலை. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே விடுதலை இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் சரியா. இது வந்து எப்படி பாருங்களேன், என் பையனும் சொல்கிறான், மம்மி உங்களோட சேஞ்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது மம்மி அப்படின்னு சொன்னான். என்னையா ஃபாஸ்ட்டாக இருக்குது, பெண்டகாஸ்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 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 திமிரு வரும். உங்களுக்கு வந்து ஜீசஸ் உங்களுக்கு தான் எல்லாம் பண்ண போகிறாரு, நீங்கள் தான் ஜீசஸோடைய என்ன யார் பிரதிநிதி அந்த மாதிரி இருப்பீங்க. ரெண்டாவது அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய அந்நிய பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பேச ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட கிரேடு கூடிரும். அது ஒன்றும் கிடையாதுங்க, அது கிபரிஷ் லாங்குவேஜ். அப்படி பேசுவோம்ல, அது பேசும்போது என்ன ஆகும்னா உங்களோட எக்ஸ்டசி வந்து ஜாஸ்தி ஆகும் சரியா. இதனால உங்கள் ட்ரேத்து நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கலாமா தெரியாது, இன்னும் கொஞ்சம் தான் உங்கள் உண்மையை உங்களுக்கு மறைக்கும். ஏன்னா உங்களோட ஈகோ வந்து ஜாஸ்தி ஆகும் சரியா. அப்போது இந்த பிலீஃப்ல இருந்து உங்களை யாருமே வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து யார் என்ன சொன்னாலும் அது கேட்கவே மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எப்போ இருக்கீங்களோ அப்போ நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று இருக்குது
அப்படின்ற உங்களுக்கு எண்ணம் வந்து நீங்கள் தேடுற வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. சரியா? சரி. இப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து இதை பாருங்கன்னு சொல்கிற கதை என்ன எப்படி இருக்குன்னா, புலி வருது கதை தான். அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு பையன் இருந்தானா, எப்போ பாரு அந்த கிராமத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் புலி வருதுன்னு போய் சொல்லி அவனுக்கு வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க பயந்து நடுங்கி எல்லார் மூஞ்சியும் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரே சந்தோஷம். அடிக்கடி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த உடனே எல்லாரும் இன்னும் வேறு வேலை இல்லை, இவன் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பானு. ஒரு நாள் உண்மையிலே வந்துட்டு அவன் கத்தி கூப்பிட்டா யாருமே வரல. கடைசியில் புலி அவனை சாப்பிட்டுருச்சு. சரியா? இப்போது அந்த புலி வருது கதை மாதிரியே நான் கிடையாது. ஒரு பிலீஃபை எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க, கேத்லிக்னு. இன்னொன்று நான் சொன்னேன், ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சு. இப்போ ஒன்று சொல்கிறேன், இதை நம்ப மாட்டேக்காங்க. நான் என்ன பண்ணுறது? கான்ஷியஸ்னஸ், நீ விளையாடுறது போதும், ஜோக் பண்ணாத. எங்கள் அம்மாவை எப்படியாவது இதை பார்க்க வை. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பார்க்க வை. சரியா? இந்த கட்டுக்குள்ளேருந்து நீ வெளியே வந்து நீ ஃப்ரீடம் எடுத்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? அப்புறம் ஓகே, கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்க அங்கே ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு லைஃப் தான் இருக்குது. லைஃப் ஒன்று தான். லைஃப்பில் பர்த்தும் டெத்தும் இருக்கு இல்லையா? அது வந்து மறந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? இப்போது இதில் வந்து இந்த ஒரு லைஃப்பை சந்தோஷமாக வாழணும். சரியா? எப்படி வேணால் வாழ்ந்து எப்படியோ சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த சாவை எதிர்பார்த்தே ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களா? அது மாதிரி ஒரு கஷ்டம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய சஃபரிங், ஒரு பெரிய சஃபரிங். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது செல்ஃப் ரியலைஸ்ட் பீப்புளுக்கும் இது வரும். இந்த ஃபஸ்ட்டு உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அந்த நத்திங்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த நத்திங்னஸ்குள்ளே போகிறீங்கல்ல, அப்போ அதுலேயே செட்டில் ஆகும் போது என்ன ஆகும்னா, அந்த லைஃபோட எசன்ஸ் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நத்திங்னஸ்குள்ளேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டைமில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும். இருட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயமே இருக்காது இல்லையா? ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் ரொம்பலாம் யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஏன்னா சொன்னேன்ல, அந்த டைமில் ரொம்ப பயமாக இருக்கும் மக்களை பார்த்தாலே. ஏன்னா ஆனால் என்னென்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பயம் வந்து மக்களை பார்த்தா மட்டும்தான், வேறு எதுக்குமே பயம் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்களே, ரெஸ்ட் இன் பீஸ் யார்? செத்த பணத்துக்கு தான் ரெஸ்ட் இன் பீஸ். அப்போ அங்கே என்ன இல்லை? ஜூஸ் இல்லை, அந்த எசன்ஸ் இல்லை, அந்த லவ் இல்லாததுனால நீங்கள் வந்து ஒரு நத்திங்னஸ்ஸாகவே இருக்கிறதுனால பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் ஜாயே இருக்காது. ஜாய் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போது என்ன அந்த நத்திங்னஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து தான் இந்த வெளியே எல்லா எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. இப்போது உங்கள் வீடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த வீடு வந்து இங்கே மட்டும் கிடையாது, இப்போ உள்ள வெளியங்கிறது இல்லை, ஃபுல்லாகவே உங்கள் வீடு தான். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டையே இந்த உலகமே உங்கள் வீடாயிடுச்சு, இந்த யூனிவர்ஸே உங்கள் வீடாயிட்டு. ஆனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அந்த இருட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, ஏன்னா அது சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அதனால அங்கே உட்காந்துருங்க. வெளியே வாங்க, அங்கேயும் சேஃபாக தான் இருக்குது. உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கே ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீடு, அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. சரியா? இது உங்களுக்காக தான் முக்கியமாக நான் இந்த வீடியோ பண்ணவே ஆரம்பித்தது, செல்ஃப் ரியலைஸ் பீப்புளுக்கு. நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாதீங்க. என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது வந்து இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, லைஃப் அண்ட் லவ். நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே கொண்டு வந்து முடிஞ்சு திரும்ப இங்கே வரணும். இது வந்து மாற்றி வந்துட்டு தான் இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளோ, இதுதான் ஃப்ளோ ஆகினா தான் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஃப்ளோ ஆகாமல் ஸ்டேக்னண்ட்டாக ஒரு பக்கமே இப்படி நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக நீங்கள் வெளியே வாங்க, வாழ்கிறதுக்கு வாங்க, வெளியே எல்லாத்துக்கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா ஒரு பொக்கிஷம், அதை வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சரியா? இந்த லைஃப் அப்போ தான் அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க லைஃப், அதை வந்து சந்தோஷமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விட்டிங்கன்னா தான் இந்த வேர்ல்டை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஆக்க முடியும். சரியா? நீங்கள் பண்ணுற காரியத்தை பண்ணுங்கள். அது யாருக்கு ரீச் ஆகுது, எப்படி ரீச் ஆகுது, எவ்வளோ ரீச் ஆகுது, அதெல்லாம் உங்களுடைய ப்ராப்ளமே கிடையாது. அதெல்லாம் வந்து கான்ஷியஸ்னஸோட ப்ராப்ளம், அது பார்த்துக்கும். சரியா? அதான் நான் நினைப்பேன், நம்ம ஒரு பைபிளை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இத்தனை வருஷத்தை கழிச்சிட்டோம், இந்த லைஃப்லேருந்தே வெளியே வர முடியாமல். நிறைய பேர் நிறைய புக்ஸு, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்குலாம் எப்படி வந்து வெளியே வர கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லை? கான்ஷியஸ்னஸ் உன்னையே நீ வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்க, எப்படி வெளியே வர போறியா? அது உன் இஷ்டம் தானே, எப்போ வெளியே வரையோ வளர்ந்து வந்துக்கோ. ஓகே, இது நீ ஒரு ஜோக் பண்ணிகிட்ருக்க. இந்த ஜோக்கில் நாங்கள்லாம் மாட்டிட்டு நாங்கள் முழிச்சிட்ருக்கோம். சரி, இப்போது இது வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஒரு நிமிஷம்,
இப்போது இந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பண்ணுறேன் இல்லையா, அந்த வீடியோ பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதோ இது ஃபெயிலியர் ஆகுதோ இது என்னோட ப்ராப்ளமே கிடையாது. இது யாரோட ப்ராப்ளம்? கான்ஷியஸ்னஸோட ப்ராப்ளம். இப்படி நான் நினைக்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருது. நான் செய்ய வேண்டிய என்னோட வேலையை நான் செஞ்சிடறேன். இதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது யாரை ரீச் பண்ணணுமோ அதை ரீச் பண்ண வேண்டியது கான்ஷியஸ்னஸோட பொறுப்பு. சரியா? இப்போது இந்த கான்ஷியஸ்னஸ் ஜோக் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இது அப்போ நான் 2 பேராக இருக்குமா? இப்போ நான் சொல்கிறேன் நானும் கான்ஷியஸ்னஸ் தான், ரைட்டா? ஆனால் கான்ஷியஸ்னஸ்டாக பேசுகிறேன். அப்போ 2 பேர் இருக்குமா? கிடையாது. கான்ஷியஸ்னஸ் ஒன்றே தான். சரியா? இந்த வாய் மூலமாக இது அதுக்கிட்டேயே பேசிக்குது. ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் அவேர்னஸாக இருக்கும் போது அங்கே யாருமே இல்லை. கான்ஷியஸ்னஸாக இருக்கும் போது ஒரு திங்கிங் மைண்ட் இருக்குது. சரியா? அது ஒரு பாடியை பார்த்துட்டு இருக்கு. இது 2ஐயும் நான் என்ன பண்ணுறேன்? ஹாப்பியாக அலோவ் பண்ணுறேன். நீ உன்னோட இஷ்டத்துக்கு நீ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கோ நான் அலோவ் பண்ணும்போது இந்த லைஃப் ஹாப்பியாக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்க முடியுது. இதுதான் இது ஒரு ட்ரீம்னு நல்லாவே தெரியும். அப்போ என்ன ஆகும்னா சில டைமில் சிவியராக ஒரு காரியம் நடக்கும்போது டக்குன்னு என்ன ஆகும்? இந்த உடம்போட அந்த மனசு ஒட்டி நீங்கள் அந்த பக்கம் இருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன டக்குன்னு அடுத்தாப்புல ரியலைஸ் பண்ணி நீங்கள் எங்கே வந்துடலாம்? கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துடலாம். உங்கள் ரியலைசேஷன் உங்கள் கூட தான் இருக்கும், எங்கேயும் போகலை. அதுதான் ஒரு பெரிய விடுதலை. ஓகே, இது நான் ரொம்ப காலமாக நான் எப்படின்னா இந்த சைலன்ஸ் திங்க் பண்ணும் போதெல்லாம் இல்லை, இந்த நத்திங்னஸ் பற்றி நான் யோசிக்கும் போதெல்லாம் அழுக மட்டும்தான் வரும். எனக்கு சிரிப்பு வராது. ஐதர் அந்த அழுக சந்தோஷம்தான்ல வரும், இன்னொன்று கான்ஷியஸ்னஸ் என்னை ஏமாற்றி இப்படி கட்டுக்குள்ளே வச்சுருந்தியே அப்படின்ற ஒரு அழுக கோவத்தில் வரும். ஆனால் நீங்கள் பாப்பாஜி மூஜியோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பாஜிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் உண்டு. எப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே அவங்கள அந்த இல்யூஷனில் தான் இருக்கீங்க, எல்லாமே பொய் அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்லேயே அவருக்கு தெரிய வைக்கும். எல்லாம் கதான் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களாம் சிரிக்கிறத பார்த்து நான் அழுவேன். இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் அழுதுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் அந்த சைலன்ஸ்குள்ளேயே இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நத்திங்னஸ் அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு பேபியாக இருக்கீங்க நீங்கள். அப்போ இன்னும் அந்த இல்யூஷனில் இருந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இன்டெலெக்சுவலாக நீங்கள் யாரும் இல்லைங்கிறது தெரியும். அது நீங்கள் அதில் கிரவுண்ட் ஆக 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 தான் இந்த கான்ஷியஸ்னஸாக ஆவீங்க. இந்த பாடியிலேருந்து இல்லை அப்படிங்கிற ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது தான் நீங்கள் ஒன்றா பார்க்கும்போது ஐயோ இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் சிரிக்கவே ஆரம்பிப்பீங்க. ஆனால் பாப்பாஜியோட இதில் பார்த்தீங்கன்னா அவர் கூட வரவங்களாம் அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக அவங்க நோயிங் மட்டும் இல்லாமல் அந்த அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் அந்த கான்ஷியஸ்னஸாகவே அவங்க ஆக முடியும். அதை நீங்கள் அவரோட வீடியோஸ் பார்த்தா நீங்கள் பாருங்கள். சரியா? அதனால தான் நான் இங்கிலீஷில் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. அவங்கெல்லாம் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை நிச்சயம். இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா இவங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு விடுதலை நிச்சயம். அதனால் அந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் இருக்கும் போது நான் போய் அதை பண்ண வேண்டாம். தமிழில் பண்ணுறதுக்கு ரீசன் நான் தமிழில் யாரும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால நான் தமிழில் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இப்போ ஒரு டோட்டல் ஃப்ரீடம் இருக்குது. அதனால நான் எப்போ எல்லாத்தையும் கான்ஷியஸாக நான் பார்க்க முடியுது. இதை ஒரு ட்ரீம் தானே எனக்கு தெரிஞ்சே நான் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுது இல்லையா? ஆனால் இந்த உடல் இந்த உடல் இப்போ இது போகிற வரைக்கும் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த திங்கிங் மைண்ட் கூட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த உடல் இப்போ இந்த சாகும் போது அதுக்கப்புறமா அந்த அவேர்னஸ் மட்டும் தான் இருக்கோங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு புறவை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல எப்படி வாழ போகிறீங்களோ தெரியாது. அதனால் நல்லா இருக்கும் போதே இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் நேற்று சும்மா யூடியூப்பில் அப்படி போயிட்டு இருக்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸில் ஓஷோ சொல்கிறாரு, என்ன கேரி யுவர் கிராஸ் ஆன் யுவர் ஷோல்டர் அண்ட் ஃபாலோ மீன் ஜீசஸ் சொல்கிறாராம். அதாவது உங்கள் சிலுவையை உங்கள் தோளில் சுமந்து கொண்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் ஜீசஸு. எதுக்கு அதை தோளில் கொண்டு சிலுவையை சுமக்கணும்? நான் ஃப்ளூட்டை தான் நான் சுமக்க சொல்வேன் எல்லாரும் சிரிப்பாங்க. சரியா? இதோட உண்மை என்னன்னு நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாம் உங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. முடிக்க முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சைலன்ஸில் இருங்க. நீங்கள் யாரு? Who am I? ஒரு சைலன்ஸ் தெரியுதா? ஒரு நத்திங்னஸ் தெரியுதா?
அந்த இடத்துல யார் இருக்காங்க? ஏதாச்சும் சத்தம் கேட்குதா? ஏதாவது ஃபார்ம் இருக்கா? யாரை பார்க்குறீங்க? அங்கே எந்த இடத்துல இருக்கீங்க? there is no one. அங்கே யாருமே கிடையாது, எதுவுமே இல்லை, இடமே இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு எம்டி டார்க் ஒரு பிளேஸை நீங்கள் வந்து ஒரு வெத்தி இடத்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த சைலன்ஸ், இந்த எம்டினஸ், இதுதான் நீங்கள். இந்த எம்டினஸ் எல்லாம் பார்க்குறது இல்லையா? ஒரு நோயிங் தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நான் பார்க்குறேன்னு அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க அந்த அவேர்னஸ் தான் நீங்கள். இது நீங்கள் தான் இந்த அவேர்னஸ். இந்த சைலன்ஸ்குள்ளே இருந்து இந்த அவேர்னஸ் மூலமாக வெளியே எல்லாம் பார்க்குறீங்க. இந்த உலகத்தை ட்ரீமாக பார்க்குறீங்க. ஹானஸ்டாக இருக்கிறது இந்த நத்திங்னஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து அதில் இருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன். என்றைக்குமே ரிஃப்ளெக்ஷன் உண்மை கிடையாது. நீங்கள் மட்டும்தான் உண்மை. யூ ஆர் தட் நத்திங்னஸ். நீங்கள் தான் அந்த நத்திங்னஸ். நீங்கள் தான் இந்த அவேர்னஸ். விழிச்சு கொண்டு நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த பாடி மைண்டோட அட்டாச் ஆகாமல் நீங்கள் இந்த கான்ஷியஸ்னாவே வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடமை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.